காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளில் ஆண்டவர், இந்த நாள் எந்த நாள் என்றால் the blessing of peace. இந்த நாள் என்ன நாள்? It's a blessing of peace. அதாவது இன்றைய நாளில் அவர் நம்மளை சமாதானத்தினாலே ஆசீர்வதித்த தேவன். அவர் உயிர்த்ததினாலே சமாதானத்திலே ஆசீர்வதித்த தேவன். அடுத்ததாக the beauty of hope. அதாவது ஒரு நம்மளுடைய விசுவாசத்துல ஒரு அழகை உருவாக்குறவன். யோசிச்சு பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறோம், அதை அப்படியே அழகுபடுத்துவார். நம்ம எந்த காரியத்தை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்கும் போது அந்த இடத்திலே அவர் மகிமை பெற்று He is a beautiful God of hope. Hallelujah, hallelujah. And the spirit of love. அவர் என்னவா இருக்கிறார்? The spirit of love. அவர் ஆவியிலே அன்புள்ளவராய் இருக்கிறார். He is first the peace of God. He is the God of hope. He is the God of love. And He is the God of faith. Hallelujah, hallelujah. அவர் எதுவா இருக்கிறார்? He is God of peace. He is God of hope. He is God of love. And He is God of faith. இது நான்கும் நீங்கள் ஆலோசனை செய்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நாள் அதற்கென்று உருவாக்கப்பட்ட நாள். Hallelujah, give hand to Him. இந்த நான்கையும் அவர் இந்த நாளிலிருந்து கொண்டு நமக்கு தருகிறார். நமக்கு we do not know the history. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் என்றும் தீத்து சொல்லுகிறது. அதனாலே இந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்துவர்கள் ஒன்று சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற இந்த நாள் எந்த நாள் என்றால் அவர் சமாதானத்தின் ஆளாய் இருக்கிறார். ஹோப், அதாவது நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார், அன்புக்குரியவராய் இருக்கிறார், விசுவாசத்துக்குரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். லூக்கா 15:7. திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு வாட்டி வாசிங்க பிரதர். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உடனே எண்ணி விடாதீர்கள், நாங்களும் பாவிகளாய் இருக்கிறோம் என்று எண்ணத்தில் கொண்டு வராதீர்கள். ஏனென்றால் ரோமரில் ஒரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் வருகிற எந்த காரியமும் பாவமே. அப்போ ஆண்டவரை, அதாவது விசுவாசித்து என் இரட்சகரை நான் விசுவாசித்து நான் கடந்து வந்திருக்கும் பொழுது இதில் ஒருவராவது துளைந்து போகுவது உண்டானால் அவரை தேடி பிடித்து கண்டுபிடிக்கிற நாளாய் இருக்கிறது இந்த நாள். ஹல்லேலூயா, give hand to Him. புரிஞ்சுதுங்களா? இந்த நாள்ல நம்ம எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஓடி வந்து இங்க அமர்வோம். Why we should celebrate the Christmas? Because we know He is the God of peace, He is the God of hope, He is the God of faith, He is God of love. Hallelujah, hallelujah. அப்படி இருக்க பாவி என்று சொல்லுகிற இந்த இடம், நாம் பாவம் செய்தோம், மீண்டுமாய் பாவம் செய்து விழுந்தோம் என்று அர்த்தம் அல்ல. நான் அவரை மறந்து அல்லது என்னுடைய சுயத்தின் நிமித்தம் நான் பல காரியங்களை செய்து அவரை மறந்து நான் தள்ளி இருக்கிறேனோ என்று ஆராய்கிற இந்த நாளை நான் அவர் மீண்டுமாய் ஞாபகப்படுத்தி மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We remember again. Yes, He called me by name. Yes, my Lord called me by name. Where I am. நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அன்வாட்சபிள் பிளேசஸ்ல, அன்வாண்டட் பிளேஸ்ல, நம்ம அழைக்கப்படாத ஒரு இடத்துல, ஒரு கூட்டத்துல நம்ம போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அப்படி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை மீண்டுமாய் கர்த்தர் தேடி அழைத்து வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See, we have to glorify our God. Hallelujah. He is a God of hope, He is a God of faith, He is a God of love, and He is a God of peace. நீங்க பாருங்க, இது எல்லாமே நமக்குள்ள இருக்குது. But we forget that. Hallelujah. நம்ம என்னன்னா we do our own. அதாவது நம்மளே நம்ம பல காரியங்களை செய்து unfitted placeல unfittedா போய் ஒரு காரியத்தை செய்து நம்ம we do not know He is the God of peace, He is the God of hope, He is God of love, He is God of
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32 வாசிங்க. நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அப்போ நீதிமான்களையே அல்ல பாவிகளையே அவர் அப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்ம பாவிகள் என்று இங்கு அமர்வதில்லை, நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நாம் இந்த இடத்துல காணப்படுகிறோம். அப்படி இருக்க அவர் ஒரு அதிசயத்தை செய்கிறார் பாருங்கள். அவர் ஒரு திமிர்வாதக்காரனை அழைத்து 20 அப்போ என்னன்னா, நம்ம பாவிகளே என்று அவர் சொல்லுகிறது. நாம் அழைக்கப்பட்ட நம்ம நீதிமானாய் காணப்படுகிற நாம் பாவிகளா பாவிகளே அப்படின்னு அவர் கூப்பிட்டு அழைச்சு சொல்லும் போது அங்க இருக்கிற மற்றவர்கள் பரிசேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன எங்களை போய் பாவிகளே நினைக்கிறாரு அப்படின்னு இல்ல. அந்த இடத்துல உடனே பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை அழைத்து அவர் சொஸ்தமாக்குறார். ஏன் சொஸ்தமாக்குறாருன்னா, திமிர்வாதக்காரர் ஒரு வியாதி, பெரிய வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரொம்ப வியாதியா இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம பிழைப்போம் என்ற அந்த விசுவாசமே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு மரண வியாதி வரும்போது, மரணம் நேரிடக்கூடிய ஒரு பெரிய வியாதி வரும்போது என்ன தோணும்னா, நம்ம அவ்வளவுதான், நம்ம பழைக்க மாட்டோம், எனக்கு முடிஞ்சது, என்னுடைய நாள் முடிஞ்சது, நான் சீக்கிரமா இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா நம்ம காணப்படுவோம். ஆனா அந்த இடத்துல அவர் அந்த விசுவாசம் இல்லாத ஜனங்கள் மத்தியில அவர் என்ன பண்ணுகிறார், அந்த திமிர்வாதக்காரனை அழைத்து சொஸ்தமாக்குறார். என்னத்துக்கு சொஸ்தமாக்குறார்னா, அந்த இடத்துல நீர் விசுவாசிக்கும்படியாய், விசுவாசம் உள்ள யாவும் என்னதான் இருக்கிறது, பாவமற்றதாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாத எந்த காரியமும் அது பாவமா இருக்கு. பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா திருப்பி நம்ம பாவிகள் அல்ல, பாவம் செய்பவர்கள் அல்ல, விசுவாசத்தில் தழுவி போகிறவர்கள். புரிஞ்சுதுங்களா? We forget the faith in us. புரிஞ்சுதுங்களா? அதாவது நம் கிறிஸ்துவர்கள் தான், என்னை கர்த்தர் ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் இருதயத்திலே தந்திருக்கிறார். ஆனால் நான் பாவி என்று அல்லாமல் என்னை அவர் பரிசுத்தர் ஆக்கி இருக்கிறார் என்ற நினைவு கூறும்படியே இந்த பண்டிகை நாளை கொண்டாடுகிறோம். ஆனா நம்ம பாவிகள் அல்ல, நாம் பாவிகள் அல்ல, நீ எப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், நான் உனக்குள்ளே அதிசயம் செய்வேன், அற்புதம் செய்வேன் என்று அவர் மீண்டும் மீண்டும் நம்மளை வலியுறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடுத்ததாக ரோமர் 14:23 சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால். பாருங்க, அவர் நமக்கு தான் இதை சொல்லுகிறார். யாருக்காக சொல்லுகிறார்? விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த நாளில் கூடி இருக்கிற நமக்காக சொல்லுகிற வார்த்தை எது? புரியுதுங்களா? பாவிகள் என்று நாம் அல்ல, என்னை பாவத்திலிருந்து மீட்டு நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். அப்படி அமர்ந்திருக்கிறவர்களுக்காக சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்போ ஒரு காரியத்தை, இந்த இடத்துல புசிப்பை மாத்திரம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு காரியத்தை ஆண்டவரை முன்வைக்காமல் நாம் சுயமாய் செய்கிற எந்த காரியமும் அவரை விசுவாசிக்காமல் நாம் தாண்டி போய் அவ்விசுவாசத்திலே செய்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் எப்பொழுதும் விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்காக தான் this Christmas is, because he is the God of peace, he is the God of hope, he is the God of faith, and he is the God of love. புரிஞ்சுதுங்களா? we forget it, we always forget that. அதனால நம்ம அடிக்கடி சமஸ்யப்படுகிறோம், that is சந்தேகப்படுகிறோம். we forget him. ஆமாவா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதனால தான் ரொம்ப சைலண்டா இருக்கும். எல்லாத்துலயுமே நம்ம விசுவாசம் உள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? கட்டவே கிடையாது பாஸ்டர்மா, நாங்க ரொம்ப விசுவாசத்துல இருக்கிறவங்கன்னுவோம். பாருங்க, எல்லாருமே சைலண்டா இருக்கும். ஏன்னா அடிக்கடி சமஸ்யப்படுகிறவர்களாய், சந்தேகப்படுகிறவர்களாய். அதிலே இப்ப இன்னைக்கு சோகமா இருக்கீங்கன்னா கூட சம்சயம் தான். உங்க இருதயத்துல ஒரு சோகம் இருக்கு,
பண்டிகை நாள்ல கூட நமக்கு நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சில உள்ளங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, நோ, இட் இஸ் நாட் அட் ஆல். உங்களுடைய விசுவாசம் எங்கேயோ பலகீனப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமசியப்படாமல் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்விலே மீண்டும் மீண்டும் சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 8:29, 30, 32, 31 வாசிக்க வேண்டாம். நாம் அவருக்குள்ளே சமசியப்படாமல் வாழும்போது எந்த வாழ்க்கை என்றால், அவரும் நானும். யாரும் நானும்? சத்தமா சொல்லுங்க. அவரும் நானும். அவரும் நானும்னா யாரு? என் மணவாளனும் நான் மணவாட்டியான நானும். புரியுதுங்களா? நம்ம சமசியம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தா, மீ மை காட் அண்ட் மீ என்ற அந்த ஒரு வாழ்க்கை ரொட்டேஷனா அப்படியே போயிட்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தடுங்களே இருக்காது, அது பாட்டுக்கு போகும். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்த வேண்டியதை உணர்த்தி நீங்க செய்துகிட்டே கடந்து போயிட்டே இருப்பீங்க. என்னதான் உங்க வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் அப்படியே வாழ்க்கை வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அது இல்லாமல் சில நேரத்துல நம்ம காணப்படுகிறோம். அப்போ யோவான் 8:29, 30, 32. அடுத்தது அடுத்தது அப்போ 8:29 சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை, அப்போ இயேசுவுடைய விசுவாசம் என்ன என்றால், அவரை அனுப்பின பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ என் தேவ ஜனமே, இயேசுவானவர் மானுடர் இல்லையா? அவர் ஒரு மனுஷகுமாரன். அப்போ மனுஷகுமாரனான அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் தனியா இருக்கிறதே இல்லை, நான் செய்யறதுக்கெல்லாம் அவர் தான் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிறார். இதுதான் மனுஷனான நம்மளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய கூட இருக்கிறார். பிதா பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால். அப்போ நானும் என் ஆண்டவரும் நானும் என் கர்த்தரும் என்று நாம் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை நமக்கும் நேரிடுகிறது. என்னது? நான் அவர் சொல்லுகிறபடி பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால். அப்போ அவருடைய பிரியமுள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் காணப்படுவோமானால், அப்ப கூட யார் இருப்பா? பிதாவானவர் இருப்பார். பிதாவானவர் எப்படி இருப்பார்? ஆவியிலே இருப்பார். have a doubt. நமக்கு ஏன்னா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தாதனால, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கிறோமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் எப்பொழுதே நமக்குள்ள இருக்கிறது. 30வது வசனம் பாருங்க. அவர், நான் ஆண்டவர் சொல்றதெல்லாம், என் பிதா சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், அவர் எனக்கு நான் செய்யறபடினால அவர் என்னோடயே இருக்கிறாரு, அதனால அவர் மகிமைப்படுறான்னு சொல்லும் பொழுது அங்க கூடி இருந்து விசுவாசத்தில் பலகீனம் உள்ளவர்கள் என்ன ஆகுறாங்க? அநேகர் அவருக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். என்னுடைய என் பிதா இருக்கிறார், நான் செய்ததெல்லாம் அவருக்கு பிடிக்கும், நான் செய்யறதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், நான் அதனால என்ன அவர் இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது பார்த்த உடனே என்ன பண்றாங்க? விசுவாசம் இல்லாம அப்படியே நின்றுட்டு இருந்தவங்க அநேகர் அவரோடு கூட விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் மாறத்தக்க me and God, because he is the God of hope, he is the God of faith, he is the God of love, and he is the God of peace. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நானும் என் ஆண்டவரும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த நாலு நமக்குள்ள எப்பவுமே இருக்குங்க. அதுதான் அவர் இந்த இடத்துல சொல்றார். 32வது வசனம் வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்படின்னா என்னன்னா, நமக்கு எல்லாமே தெரியுங்க.
சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்படி என்றால் நம்மளுடைய ஆத்மா முன்பாகவே மீ அண்ட் காட், ஆண்டவரும் நானும் என்ற அந்த உறவு இருக்கையில் அவர் எதுவுமே கற்றுத்தர வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாயானவள் தன் பிள்ளையிடம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்படி திரும்பி அந்த பையனை இப்படி பார்த்துட்டு அப்படின்னு கண்ணை இப்படி உருட்டினாலே என்ன அர்த்தம்? அங்க அவங்க சொன்ன ஏதோ ஒன்றை திருப்பி ஞாபகம் ஊட்டுறாங்க. அவங்க சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கும் போது என்ன ஆகும்? அந்த புள்ள மீறி அங்க ஏதாவது நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைய எப்படி பார்த்து அப்படின்னுவாங்க, இன்னுவானுங்க, ஒண்ணுவாங்க, இப்படின்னுவாங்க, அப்படின்னுவாங்க. ஏன் அது? ஏன்னா ஏற்கனவே அந்த சத்தியத்தை சொல்லிதானே நான் கூட்டிட்டு வந்தேன், அப்புறம் ஏன்டா மறந்துட்டேன்? அதேதான், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள் என்றால் முன்னையே உங்களுக்கு எல்லாமே அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமாக்களே எல்லா விதமான நீதி, எல்லா விதமான நியாயம், எல்லா விதமான அன்பு, எல்லா விதமான சுகம், எல்லா விதமான சமாதானம் இருதயத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா, கிவ் அண்ட் டேக். அப்படி இருக்க சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ விடுதலை ஆக்க கூடாத காரியமான விசுவாசத்தில் பலகீனம் உண்டானால், அல்லது நம் சரீரத்தில் ஒரு பலகீனம் உண்டானால், அல்லது என் செயலில் ஒரு பலகீனம் உண்டானால், அல்லது நான் பிறரை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையில் நான் உண்டானால், என்னை மாற்றக்கூடியது சத்தியமும் அந்த சத்தியத்தினாலே நாம் மீண்டும் பலப்பட போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Did you understand that? புரிஞ்சதுங்களா? சோ இந்த நாள் எதுக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று சத்தியமாகவே இருந்த அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற நாள் என்று நான் சொல்லுவேன். அந்த மனுஷகுமாரனை அல்ல, அந்த தெய்வத்தை அல்ல, அந்த ஆவியானவரையே. சோ இந்த இடத்துல how do we fail? ஏன் we fail? Why do we fail? ஏன் நம்ம திருப்பி சில இடத்துல தெரியாம தப்பு பண்றோம்? ஏன் நம்ம மீறுகிறோம்? சத்தியத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு உலகத்தில் பற்றுள்ளவர்களாய் இருக்கிறோம். உலகத்தில் என்று சொன்னால் நான் சொல்வேன், வசதியான வாழ்வதற்கு ஆண்டவர் குறையே சொல்லலப்பா. நீங்க நல்ல வசதியா வாழுங்க. என்ன சொல்றாரு? உண்டு புசித்து குடித்து திருப்தியா இருங்கள், அப்படித்தானே சொல்றாரு. அப்படி இருக்கு, அதுக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை அவர். ஆனால் சத்தியத்துக்கு புறம்பான காரியங்கள், அதாவது இது செய்யாதே, இதை நடப்பித்தாதே, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை விட்டு விலகும் போது மட்டும்தான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 15, 4, 5, 7, 8, 9, 10, 11. வெளியே எள்ளுண்ட பொடியை போல அவன் எள்ளுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராயிருக்கிறீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. சோ திருப்பி இதுல 15:4 மட்டும் வாசிங்க சிஸ்டர். ஒன்னொன்னா படிச்சுட்டு வாங்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையானது என்னில் நிலைத்திருங்கள். எதில் நிலைத்திருக்க வேண்டும்? வேத வசனத்திலே. நம்ம ஆரம்பத்துல ஒரு கிறிஸ்டியனா ஆன உடனே பாருங்களேன்,
நீங்க அநேகர் பார்க்கலாம், இது புது கிறிஸ்டியன் உடனே வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம், வீட்டில் இருக்கிற பழைய பொருளெல்லாம் வெளியே எடுத்து தூக்கி போட்டுருவோம். நம்ம வந்து சம்டைம் ஒயிட் அண்ட் ஒயிட்டே போடுவோம். எல்லாமே புதுசாக ஆன மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே ஒரே பப்ளிங், அப்படியே டக்கு டக்குன்னு எல்லா வாரமும் வந்துடுவோம், கம்யூனியன் கரெக்டாக எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கீழே இறங்கி போகும்போது எதாவது தப்பு தப்பாக பேசிட்டு போவோம். இப்படியே இந்த தப்பு தப்பாக பேசிட்டு போகிறதுக்கு அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம என்னன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ அந்த நிலைத்து நிற்க கூடாதபடிக்கு சத்தியமும் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனம் நமக்குள்ளே ஞாபகம் இருந்தால், என்னில் நிலைத்து நிற்க, அவரில் நிலைத்து நிற்க, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. பார்த்திருக்கீங்களா? திராட்சை செடி அது கீழே சாஞ்சிட்டா அது வந்து கனியே உருவாகாது. மண்ணோட அது கனி கொடுக்காம ஹார்டா போயிடும். நீங்க வந்து வைன் ஃபீல்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நல்லா அந்த கொம்பு வச்சு அதுல நல்ல கொம்புல கட்டி அது நின்னா மட்டும்தான் அது வந்து கனி கொடுக்கும். அது வந்து இல்லைன்னா அது கீழே விழுந்து போச்சுன்னா அது வந்து மிதியுண்டு போகும். அது வந்து அந்த இலைகள் எல்லாம் பட்டு பட்டு போய் பார்த்தீங்கன்னா காஞ்சி அப்படியே ஹார்டா இருக்கும். நீங்க ஒரே ஒரு செடி மட்டும் வீட்டுல வச்சு பாருங்களேன், அந்த செடியை நீங்க பராமரிக்கலன்னா கூட அது அப்படி போகும். சோ அதுதான் அவர் சொல்றார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. தானாய் என்ற அர்த்தம் என்றால் நோபடி நம்மளை வந்து யாரும் கெடுக்கவே தேவையில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளை யாருமே வந்து நீ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி நம்ம கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்துக்குள்ளே நாம் நிலைத்து இராவிட்டால் நாமே பட்டு போய் விடுவோம். ஹல்லேலூயா. Then there is no use of saying, ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன், அவங்க இப்படி இருக்கனால நான் இப்படி ஆயிட்டேன். No, it is not the reason at all. கொடியானது எதை சார்ந்திருக்க வேண்டும்? வசனத்தில் சாய்ந்திருக்க வேண்டும். அந்த கொடியானது போய் அந்த கம்புல எப்படி நின்று இப்படி சாஞ்சு நின்று அது கனி கொடுக்கத்தக்கது நின்று தன்னை கனி கொடுக்கிறதோ அதே போல நாமும் வேத வசனத்தில் சார்ந்து நிற்கிறவர்களாய் மாத்திரம் தான் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பண்டிகை இருக்கலாம், பண்டிகையை நாம் விசேஷித்துக் கொள்ளலாம். ஆனால் பண்டிகையின் முக்கிய காரியம் அவர் பண்டிகைக்கு உரிய அந்த கொம்பு என்னது, அந்த செடி நிற்கக்கூடிய அந்த சப்போர்ட்டர், he is the main person. அப்ப அதை சார்ந்து நிற்காமல் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போ கனி கொடுக்க என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தான் அவருக்குள்ள நிலைத்திக்கணும். எப்படி பார்த்திருக்கீங்களா? ஒயின் செடி வந்து போய் ஒரு கொம்போட சேர்த்து விட்டா அதுல ஒரு சின்ன சின்ன வேர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும். அது போய் என்ன பண்ணும்னா இப்படி சுத்திக்கும் அந்த கம்புல. இலை இப்படி இருக்கும் பெருசா, ஆனா அந்த செடி வந்து இந்த கொம்பு நட்டிருக்கிற இடத்துல போனீங்கன்னா அந்த இத்தினோண்டு வேறு மாதிரி நரம்பு மாதிரி தான் இருக்கும். அது அந்த நரம்பு போயிட்டு அந்த கொம்பை அப்படியே சுத்தி இருக்கும். அதுதாங்க என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த செடியானதுதான் போய் எதோடு சார்ந்திருக்க வேண்டும்? அந்த சப்போர்ட்டரோட சேர்ந்திருக்க வேண்டும். சோ நானும் நீங்களும் தான் இந்த வேத வசனத்தை எப்பொழுதும் வாசித்து பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவர்களிலே நிலைத்து நிற்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி என்றால் சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், பொறுமை, நீடிய பொறுமை, விசுவாசம். இந்த கனியானது நமக்குள்ளே இல்லாவிட்டால் நாம் நிலைத்து நிற்கவே மாட்டோம். 5வது வசனம், யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டருக்குள்ள நம்ம நிலைத்து நிக்கலைன்னா நம்ம ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. நம்ம நினைக்கலாம், yes I can do it. No, you cannot do it. You will have big plans. No, the plans should be activated
ordained by your God, which is your supporter. Hallelujah. Hallelujah. நம்ம ஒண்ணுமே இல்லைம்மா. ஆக்சுவலா நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைக்கிறத பாருங்க, அவர் எவ்வளவு அழகா ஆக்டிவேட் பண்றான்னா, உன் மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன். அப்பனா என்னன்னா, நீ போயிட்டு அங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேணாம், நீ நிலைச்சு நில்லு. ஒரு வசனத்துல சொல்லுகிறார், நான் உங்கள இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை. அத மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க. நான் I am living only because of him. I am here because of him. நான் இன்று இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்றால் என் ஆண்டவரினாலே மாத்திரம்தான் என்று நீங்கள் நினைவு எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். என் ஆண்டவரும் என்று அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் காட். புரியுதுங்களா? அந்த டெய்லியுமே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இருக்க வேணும். அந்த செயல்பாடுல கர்த்தர் இருக்க வேணும். அடுத்த வசனம், நீங்க நல்ல இத ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா போய் பாருங்க. இல்லைன்னா இந்த திராட்சை தோட்டம் கூட வேண்டாங்க, பாவக்காய் விளையிற இடத்துல போனா கூட நீங்க பார்க்கலாம். இந்த அதுவும் ஒரு விதமான கொடி தான். அந்த கொடி வந்து அந்த 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 வேலியில நிலைச்சு நிக்கலைன்னா அது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி செடிகள் எல்லாம், அதாவது நிலைச்சு நிக்காத அந்த செடி கீழே போட்டாலே அது ஒரு மாதிரி ஹார்ட் லீவ்ஸ், அதாவது ரொம்ப பட்டு போயிடும். அது வந்து காஞ்சு போயிடும். காஞ்சு போன அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த தோட்டக்காரன் வந்து என்ன பண்ணுவான், மொத்தமா அப்படி அள்ளி அக்னியில போட்டுருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப் ஸ்பேன் ஒரு 40 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 40 இயர்ஸில் நான் 20 இயர்ஸ் அப்படியே ஆண்டவரை சார்ந்து இருந்துட்டேன். ஒரு 10 இயர்ஸ் நான் அப்படியே தரையில் விழுந்துட்டேன். அப்படின்னா நான் 31st இயர் I will be in the fire. Hallelujah. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் 20 வருடம் கர்த்தரை நான் சேவித்தேனே, நான் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்தினேனே, நான் என் ஊழியக்காரன் விசாரித்தேனே, என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்தாரே, நானும் செய்தேனே, என்னை ஏன் மறந்தேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடாதபடிக்கு நாம் விழுந்த கர்த்தரை சார்ந்து நிற்கவில்லை என்றால் நாம் அப்படியே என்ன ஆயிடுவோம், அவன் கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நம்மளுடைய ஆத்மாவானது நிலைத்து நிற்காமல் உலர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து, எப்படிப்பட்டவைகளை சேர்த்து, உலர்ந்து போன ஆத்மாக்கள் நிறைய இருக்கு. நீங்க பாத்துக்கலாம், காசிப் பண்ற நிறைய பேர் தங்களுக்கு ஏத்த காசிப்பரை தான் தேடி காசிப் பண்ணுவாங்க. They will not gossip to another person who has really don't give ear to the gossip. You understand? நம்ம கோல் பேசுகிறதும் பொறாமையாய் பேசுகிற காரியங்களையும் அல்லது புறங்கூறுதலையும் யாரோட நாம் பேசுவோம் என்றால், நமக்கேற்ற அதுக்கு அப்படியே 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 வந்து ஸ்வீட் என்ன சொல்றது, கேக்கு மேல போடுற என்னது ஸ்வீட்னரா, க்ரீம், கலர்ஃபுல். இப்பெல்லாம் ரொம்ப நம்முடைய கலர்ஃபுல்லாக வேற வருது. ஸோ அந்த கலர்ஃபுல் க்ரீம் மாதிரி என்ன ஆகும்னா, எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம எல்லா காரியத்தையும் அநேகர் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது எப்படி விழுகிறார்கள் என்றால், only by gossiping. You gossip and then you turn away your heart from God and then you do unwanted things and then in the unwanted way you will sit and then you fall off where you will not know that you are falling because you are still a Christian. Hallelujah. நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்றே ஒன்று சொல்லுங்கள். உங்களை ஒரு காரியத்துக்காக, கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்காக பேசுகிறதோ செயல்படுத்துறதோ ஒருவர் அழைத்தால், no, say no to things. இது என் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நான் வரமாட்டேன். உறுதியாய் நின்று பாருங்களேன். நம்ம உலர்ந்து போய் அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்ற சூழ்நிலை இல்லாமல். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும், நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் என்னிலும் அப்படின்னு ஏன் சொல்லணும், அப்புறம் ஏன் வார்த்தையிலும் சொல்லணும் சொல்லுங்க.
அது ரெண்டு விஷயமா இருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் அப்படின்னா என்னது? ரெண்டு காரியம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னிலும் அப்படின்றது அந்த ஆரம்பத்திலே வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது எப்பொழுதுமே இருதயத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, give hand to him. எப்பொழுதுமே அவருக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் என் வார்த்தையிலே. அப்ப அன்னன்னைக்கு அந்த பரிசுத்த நாளான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிற அந்த வார்த்தையானது இது எனக்கு அளவான தொப்பி என்று அளந்து நான் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நான் குணப்பட்டு நான் என் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்பேன். ஹல்லேலூயா. Do you understand? என்னிலும் நீங்கள் என்னிலும்ன்றது என்னை ஏற்றுக்கொண்ட நான், நீரே என் இரட்சகர், நீரே என் பரிகாரி என்று நாம் சொன்ன அந்த வார்த்தையிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்குரிய கிரியைகள் தான் நம் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Never miss your Christianity. Today is Christmas. இது கிறிஸ்துவர்கள் மாத்திரம் கூடுகிற கூட்டம். அதாவது என்னிலும் என்று சொல்லுகிற அவரை மாத்திரம் விசுவாசித்து வந்த தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம யாரு? அவரை மாத்திரம் விசுவாசித்த தேவ ஜனங்கள். அதனால்தான் அவர் சொன்னார், என் வார்த்தைகளை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்த வசனம். அடுத்தது அடுத்தது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிறது, எனக்கென்று கூடின என் தேவ ஜனமே, நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருங்கள், என் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், எனக்காக கனி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதுல மிகுதியாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அடுத்தது கேட்கவே வேண்டாங்க, சொல்றதுக்கு முன்னாடியே அங்க கட்டளை பிறக்குங்க. டேனியலுக்கு பிறந்த மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலகட்டம் இருக்கு, எப்படி கேட்கலாம், என்ன கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டுமான்ற ஒரு சூழ்நிலையே மாறிடும். ஏன்னா அவருக்குள்ளேயே அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அப்படியே சீரா அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கவே வேண்டாங்க. ஆண்டவரே இதோ இந்த நாள்ல இது ஆண்டவரேன்னு சொல்லும் போது அந்த கட்டளை உங்கள் வீட்டிலே பிறந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் வரை நான் கனி கொடுக்கவில்லை, நான் தவறு செய்து விட்டேன், என் பிதாவை மகிமைப்படுத்தவில்லை, என்னை அழைத்தவரை நான் மறந்து விட்டேனோ அல்லது நான் சில காரியங்களை தவறு விட்டுட்டேனோ அப்படின்னு நீங்க நினைக்காம இருக்கிறதுக்கு அவர் நமக்காக தான் வந்தார், பாவிகளுக்காக தான் வந்தார். அதாவது விசுவாசத்திலே பலகீனப்பட்டு நம்ம அப்படி போகும்போது டக்குனு ஹீல் அகெயின் கேட்ச் அப் அஸ். விசுவாசத்துல பலப்படுத்தி நம்மளை நிலைத்து வைக்கிறதுக்காகவே இயேசுவானவர் நம்மளை பேசி அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க நம்ம எல்லாம் பாவினோ, பாவத்திலிருந்து அவர் மீட்டார். எந்த பாவம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் இல்லாதவங்க பாவம் செய்வாங்க. எந்த மீறுதலும் எப்படி வருகிறது என்றால் அந்த இடத்திலே வர வேண்டிய விசுவாசம் வராதனாலதான் நம்ம பாவம் செய்வோம். சோ நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அல்லது செய்து விட்டோம், செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லது இப்படி காணப்படுகிறோம் என்றால் அந்த இடத்திலே விசுவாசம் இல்லாமல் மாறாக பேசுகிற பேச்சுக்கள், மாறாக செயல்படுகிற காரியங்களை நம்மளை விட்டு அகற்றி கனி கொடுப்பவர்களாய் காணப்பட்டு பிதாவின் அன்பு இயேசுவானவர் பெற்றுக்கொண்டது போல பிதாவின் அன்பையும் சுதனுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தோடு காணப்பட நாம் கனி கொடுப்பவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக